வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சில முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டத்தை புறக்கணிக்கலாம். செயற்குழுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கேள்வி ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எங்கிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிவுகள் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதராக மிகப்பெரிய லெவலில் இந்த சீனியர்களை சமாளிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அவருமே சில திட்டங்களை போடுறாரு. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பா யார் கை ஓங்குன்ற அளவுக்கு இருக்கு. இப்போ செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தி சொல்றாரு. மாவட்ட செயலர் இருக்கலாம் யாருமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கின்ற அந்த கோரிக்கையை சொல்லவே கூடாது. செயற்குழு உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்கள் அந்தந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா சொல்லி தான் கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறார். அப்போ ஆலோசனை கூட்டம் எதனால தோல்வி, செயற்குழு கூட்டம் என்ன, கட்சி என்ன நிலைமையில் இருக்குது, கட்சிக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன, இதுதான் பேசுகிறது தான் கட்சி. இது பேசக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாருமே சொன்ன நபர் ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆரோ கிடையாது. அவங்க சொன்னால் கேட்டுக்குவாங்க. இது எடப்பாடி பழனிசாமி சொன்னது. ஒரு தலைமை பண்புக்கு வரணும்னா தலைவராக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க நபர் பார்த்திங்கன்னா வெற்றியை தொடர்ந்து கொடுக்கணும். ஸோ வெற்றி கொடுக்காத நபருக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கட்சியில் மதிப்பே இல்லை. இப்போ ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் 2 ஜெயிச்சானதான் பார்த்திங்கன்னா ஜானகி அம்மையார் கட்சியை கொடுத்துட்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கட்டும், சசிகலா விலகி நின்றுவாங்க. ஆனால் எடப்பாடி எந்த இதுலேயும் வெற்றி பெறவே இல்லை. 10 தோல்வி தொடர்ந்து. ஆனால் கட்சி பார்த்திங்கன்னா ஜானகி அம்மையார் மாதிரி கொடுத்துட்டு போகணும்னா அது எப்படி முடியும்? ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். ஸோ மாவட்ட செயலாளர் காலி பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம். மாவட்ட செயலாளரை வச்சு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், சார்பு அமைப்பை சேர்ந்தா காலி பண்ணுறதுக்கு உட்கட்சி எலெக்ஷனை வச்சிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கேன். எதுக்கு உட்கட்சி எலெக்ஷன் கேட்பீங்க? ஸோ இந்த தோல்விக்கெலாம் அவங்க தான் காரணமா? 2026 இதே தோல்வி வந்துடக்கூடாது. 24 இருந்தவங்க தான் 26 பயணித்தா அது பிரச்சனை தான் முடியும். மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க பதவி காலம் ஆனால் 2027 வரைக்கும் இருக்குது. ஆனால் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அவங்களை காலி பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போடுறாரு. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் தோல்விக்காண்டின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. தேர்தல் தோல்விக்கு எல்லாரும் தான் பொறுப்பேற்கணும். அப்போ இந்த சார்பு உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலையில் இருக்கான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாமல் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்காங்க, தென் மாவட்டங்களில் சொன்னீங்க, எல்லா இடத்துலேயும் தான் தோற்றுருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி ஒரு யுத்தியை கையாண்டுட்டு இருந்தார். அது என்ன யுத்தின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சா ஒரே காரணம் அது ஓபிஎஸ் ஆனதாங்க, திமுகவோட பி டீமாக ஓபிஎஸ் வந்துட்டாருங்க, அப்படி தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டே இருப்பார். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஊரக உள்ளாட்சி தேர்தல் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இரட்டை தலைமுறை என்பது தோல்வி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ஓபிஎஸ் மாநிலம் தான் ஜெயிச்சார். ஸோ சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா தோல்விக்கு அப்புறம் ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீக்கின அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஓபிஎஸ்னால தாங்க இவ்வளோ தோல்வி அப்படின்ற மாதிரி. ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கின அப்புறம் 10 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில். ஸோ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட இணைஞ்சு ரெட்டை தலைமை இருக்கும்போது அவர் மேலே பழிய போட்டார். அதுக்கப்புறம் பழி போடவே முடியாது. எப்படி போட முடியும்? போடுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி போட்டாலுமே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி உக்கட்டான சொல்லியிருந்தான் 10 தோல்வி பழனிசாமின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. 11 தோல்வி பழனிசாமி ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி நம்மளுக்கு தெரியும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிட்டாரு. ஸோ இதில் நல்லாவே தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி கேட்ட எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஓபிஎஸ் சசிகலா எங்கே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது தென் மாவட்டங்களில். எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, டிடி தினகரன் செல்வாக்கு இருக்குன்னா தேனியில் எதுக்கு ஜெயிக்கலன்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது நீங்கள் சொல்கிறது நீங்கள் சேர்க்கக்கூடாது எண்ணத்தில் பேசுகிறீங்க. நான் சேர்த்தா 2வது இடத்துக்கு கூட வர முடியும், ஜெயிக்க முடியாட்டும் 2வது இடத்தும் பாஜக விட முடியாது, பாஜக வந்துடுவாங்க, விடக்கூடாது, அந்த அர்த்தத்தில் தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்ற மனநிலையில் பேசுகிறீங்க. உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியாதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் இருக்காங்க. ஒரு 6 மாஜிக்கல் பேசிட்டு வந்தாங்கல்ல, அவங்க மேலே மிகப்பெரிய அதிருப்தி. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சு பார்த்திங்கன்னா நோஸ் கட் கொடுத்துட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இது மட்டும் கிடையாது, சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் செல்வாக்கு இருக்குது. அப்போ அம்மா இருந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியிலலாம் தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்போ சசிகலா செல்வாக்கை வச்சு அம்மா ஜெயிக்க வேண்டியதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சொன்ன அப்புறம் எடப்பாடி மேலே டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இவர் அம்மாவை பற்றி இருக்கிற
இருக்கிறாரு. அம்மா எந்த ரேஞ்சில் இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு அதிருப்தி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அம்மா இருந்த காலகட்டம் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ஆட்சி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மிகப்பெரிய லெவலில் பாராட்ட விஷயம். அம்மா இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இப்படி தோல்வி அடைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸோ அம்மா மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர புரட்சினா அம்மான்னு சொல்லவரே நீக்கும் போது இது பேசுகிறது ஒன்றும் தப்பு பெருசாக படவே இல்லை யாருக்குமே. ஏன்னா நிரந்தர புரட்சியெல்லாம் அம்மான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் உட்காந்துருக்காரு. அம்மாவே அந்த பதவியில் தூக்கியிருக்காரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கடைக்கோட்டி தொண்டன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கம் இருக்குது. நிரந்தர புரட்சி அம்மானா அம்மா தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக உட்காந்துடணும், வேறு யாருமே உட்காரக்கூடாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது தலைமை பொறுப்பு வேணும், தலைமை பதவி இந்த ஒற்றை தலைமையின் கீழே வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒருங்கிணைப்பான இணைய ஒருங்கிணைப்பான இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பார்த்திங்கன்னா ஒரு பதவியை நியமித்து ஏதாச்சும் வேறு பேரில் பார்த்திங்கன்னா நியமித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரி போட்டு இப்போ நாம் தமிழரில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டுட்டு நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை நீக்கணும்னு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் அதிருப்தி இல்லை. ஓபிஎஸ்னாலையும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் பொதுச்செயலாளர் உட்காந்துருக்காரு பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பைலா அப்படியே உட்காரவே இல்லை. அதிமுக பைலா தொண்டர் கால தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது. அதை தான் இந்த மனுவில் பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் அந்த வழக்கில் பொதுச்செயலாளர் வழக்கில் செல்லுமா செல்லாதுன்ற வழக்கிலேயே மனுவில் பொதுச்செயலாளர் போட்டோன்னா அதிருப்தியாகி அந்த மனுவை திருத்திட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதில் இணை ஒருங்கிணைப்பாளர் போடுற சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு. ஆனால் அந்த பொதுச்செயலாளர்ன்ற மாதிரி வந்து பதவியில் எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காருல, நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் தீர்மானம், அப்போ தீர்மானத்துக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லைன்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா நிரந்தர பொதுச்செயலாளர் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா தீர்மானத்தை எம்ஜிஆர் மாளிகையில் வச்சு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தலைமை அலுவலகத்தை வந்து கலாட்டா போயிட்டாரு, குண்டர்களை வச்சு இது பண்ணிட்டாரு. இப்போ ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து பொதுக்குழு நடத்துகிறீங்க, பொதுச்செயலாளர் ஆக போகிறீங்க, ஓபிஎஸ் அங்கே போகிறாரு, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்கள் பக்கம் வந்து பலம் இருக்குன்னா நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சி அலுவலகத்தில் உழையிறார், அந்த நிமிஷம் வரைக்கும் ஒருங்கிணைப்பார் தானே. அது எப்படி குண்டர்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர் போவார் அப்படி சொல்லவே முடியாது. அவர் பொருளாளராக இருக்கார். ஸோ நீங்கள் அந்த டைம் பதவி ஏற்றுக்கவே இல்லை. அந்த பொதுக்குழு அங்கே நடக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளருக்கு எங்கே இருப்பாங்க? பொதுக்குழுவில் தானே இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் மாளிகை கிட்டே எப்படி இருந்தாங்க அவங்க? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு சொல்கிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கணும் அப்படின்றா திருப்பி மொய் எழுத வேண்டியதாக இருக்கும் சசிகலாவுக்கு. அது பார்த்திங்கன்னா கப்பம் கட்டணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சசிகலாவுக்கு முன்னாள் அமைச்சருக்கெல்லாம் கப்பம் கட்டினான்னா அது எந்த பீடியன்னு சொல்லி பார்க்கணும். இது எந்த சமயத்தில் நடந்துச்சு, எந்த ஆண்டில் நடந்துச்சுன்னு சொல்லி 2017 சிறையை போயிடுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தான் கப்பம் கட்டியிருப்பாங்க எல்லாருமே, எல்லா முன்னாள் அமைச்சருக்கும். அப்போ யார் இருந்தால் முதலமைச்சரா? சொல்ல வேண்டியதுன்னு ஜெயலலிதா அவங்ககிட்ட இந்த மாதிரி சசிகலா கப்பம் கட்ட சொல்கிறாங்க, எங்களால் சம்பாதிக்க முடியலன்ற மாதிரி. ஆனால் உண்மை என்ன பார்த்திங்கன்னா, இவங்க கொள்ளடிச்சதெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் கொள்ளடிச்சதெல்லாம் ஜெயலலிதா அவங்க பார்த்து அவங்ககிட்ட வந்து பிடுங்கி அதை தான் இந்த கொடநாட்டில் வச்சதா வந்து ஒரு நார்மலான தகவல். அதனால தான் இந்த கொடநாடு சம்பவமே நடந்ததாக பார்த்திங்கன்னா இயல்பாக பேசப்படுற ஒரு விஷயம். அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த சசிகலா உள்ளே வந்தால் கப்பம் கட்டணுன்றது இது ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணி பேசின மாதிரி டோனில் தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.